இந்த பூமியில உங்களுக்கு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அது என்ன சொல்லுதுன்னா, ஆசீர்வாதத்திற்கான ஒரு அழைப்பா கொடுத்திருக்கிறாராம். தேவன் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? அது பாரம் அல்ல, கஷ்டம் அல்ல, சாபம் அல்ல, ஆசீர்வாதத்தின் அழைப்பு. ஒரு உயர்ந்த பொறுப்புக்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. உன்னை நிர்வாகியாக, உன்னை பெருக்கத்துக்குரியவனாக அந்த வேலைக்கு அழைத்திருக்கிறார். நீங்க செய்யற வேலை பெரிய அளவுல பேசப்படாத வேலையா இருக்கலாம், உலகத்துக்கு அப்படி இருக்கலாம். கடவுள் பார்வையில சின்ன வேலையோ பெரிய வேலை எதுவாக இருந்தாலும், கடவுள் நீங்க செய்யற வேலையில உங்களை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, அவரை போல உங்களை பார்க்கிறார். இதை நீங்க மனசுல வைக்கணும். ஐயோ, எனக்கு பாவப்பட்ட வேலை இருக்கு, அவனுக்கு நல்ல வேலை இருக்குது, இவனுக்கு இப்படி இருக்குது, ஏன் பிசினஸ் பரிதாபமா இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களை கடவுள் எப்படி பார்க்கிறாருன்னா, அவரை போல பார்க்கிறாரு. எந்த வேலையா இருக்கலாங்க, ஆனால் எல்லாத்துலயுமே காசு தானே வருது. அந்த பெருக்கத்தை வருவதற்கான வழியை அந்த வேலையில கர்த்தர் உங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் திறமையும் அவர் கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கணும். இந்த வேலையில, இந்த ஊழியத்துல நான் இருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை பண்ணும் போது எனக்கே நிறைய நான் பேசிக்கிட்டேன். இந்த ஊழியம் செய்யற வேலை, எனக்கு பிரசங்கிக்கிற வேலை, இதை நான் கடவுளுடைய ஸ்தானத்துல இருந்து நான் செய்யணும். கடவுள் பிரசங்கம் பண்ணும் போது அந்த மக்களை எப்படி ஒரு சிந்தையோடு பிரசங்கம் பண்ணுவாரு, நீங்க எப்படி வாழணும்னு அவர் மனதுல விரும்புறாரோ அதை தான் கடவுள் பேசுவார் இல்லையா? ஆதாம் இந்த பூமியில எப்படி வாழணும்னு அவர் விரும்பினாரோ அப்படிப்பட்ட உலகத்தை அவனுக்கு படைச்சு கொடுத்தார். இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் போது, நீங்க எப்படி வாழணும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை நான் புரிந்து கொண்டேன். அதை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். கடவுளை மாதிரி நான் என்னை உணர்ந்து, அவருக்கு எப்படி அந்த வார்த்தையில வல்லமை இருக்குதோ, அதிகாரம் இருக்குதோ, ஆளுகை இருக்கிறதோ, அதே போல என்னையும் பூமியில வைத்திருக்கிறார். அவரால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்னாலையும் செய்ய முடியும் என்பதனாலே இந்த பிரசங்கம் செய்யற வேலையில நான் வச்சிருக்கிறாரு. இதை நான் உருப்படியா செஞ்சனாலே நான் இந்த பூமியில நல்லா வாழ முடியும், சகல ஆசீர்வாதங்களும் தேடி வரும். இதை நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன். உங்க வேலை பிரச்சனை இல்ல, நீங்க எந்த மனநிலையோடு செய்யறீங்க அதுதான் பிரச்சனையா இருக்குது.